மூலம் உங்களுக்கு தெரிய வரும். அவர்கள் சமூகம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விஷயங்களை கையாள்வது, தொழில் வரக்கூடிய சவால்கள் குறித்த புரிதல்களை ஏற்படுத்துவதற்காக இந்த சிறப்பு அமர்வு ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. ப்ளீஸ் பி சீட்டட். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். மகளிரின் வாழ்வு மேம்பட, மகளிரை தொழில் முனைவோராக்குவதற்காக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் புதியதொரு திருப்பமாக புரட்சிகரமான திட்டமான TN ரைஸ் திட்டத்தினை மாண்புமிகு இளைஞநலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்று இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி வைக்க உள்ளார்கள்.
இன்னும் 5 நிமிடங்களில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அனைவரும் அவரவர்களில் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். We request everyone to be seated here. பெண் ஏன் அடிமையானாள் என்ற கேள்வி எழுப்பி அறிவொளி பாய்ச்சிய அறிவாசான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலில் மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மற்றும் ஒரு மகத்தான திட்டத்தினை இந்த விழாவில் தொடங்கி வைக்க வருகை தர உள்ளார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருகை தர உள்ளதால் அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக கல்வி, பொருளாதாரம், அரசியல், சமூக நிலங்களில் முன்னேற்றங்கள் கண்டிட தேவையான பல வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் அவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் பல மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். அத்தகைய அறிவிப்புகளில் முதன்மையான ஒரு அறிவிப்பாக TN ரைஸ் திட்டம் இணைய இருக்கிறது. TN ரைஸ் திட்டம் மூலம் லட்சக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர்கள் உருவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் கட்டமைப்புகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுக்க உள்ளது. தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன் மூலம் அவர்களில் தொழிலில் பல்வேறு சிறந்து விளங்க பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தர உள்ளது. மாண்புமிகு இளைஞநலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழா நடைபெறும் நுழைவு வாயிலுக்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். மகளிர் தொழில் முனைவோர்கள் பலர் நிறைந்திருக்கும் இந்த இடத்திற்கு மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் ஊரக கடன்கள் துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள். உங்களை காண புத்துலக ஆக்கத்திற்கு இன்றியமையாதது மகளிரின் சக்தி. மகளிரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெண்ணின காவலர் கலைஞரும் பெருமை கொள்ளும் வகையில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி உச்சி முகரும் வண்ணம் மகளிருக்கான திட்டங்களை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் முன்னெடுத்து வருகிறார்கள் மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள். இன்னும் சில நிமிடங்களில் விழா அரங்கிற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாகவும் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கலைஞரின் வழியில் மகளிரின் பொருளாதார நிலையை உயர்த்தவும் அவர்களின் தொழில் முனைவிற்கான கனவினை சாத்தியப்படுத்தவும் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிறுவனத்தினை உருவாக்கியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்பது உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படும் திட்டமாகும். இந்த திட்டம் ஊரக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் கிராமப்புற மகளிரின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டது. குறிப்பாக இதன் மூலம் தமிழ்நாட்டின் கிராம சூழலை மறுசீரமைக்க வெவ்வேறு வழிமுறை வகுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக TN ரைஸ் எனும் மகளிரை தொழில் முனைவோராக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது.
தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் தமிழ்நாட்டு பெண்களின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது. தற்சார்புடன் தமிழ்நாட்டு பெண்கள் பயணிக்க வழி செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. TN ரைஸ் எனும் மாபெரும் திட்டத்தினை தொடங்கி வைக்க வருகை தந்து கொண்டுள்ளார்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள். இதோ இந்த விழா அரங்கிற்கு வருகை தந்து கொண்டுள்ளார்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள். சிறப்பு திட்டங்கள் மூலம் மகளிரின் வாழ்வினை உயர்த்தி வரும் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்வாதாரம் வளம் பெற்று வருகிறது. நூற்றுக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோராக வாய்ப்பு தந்துள்ள இந்த TN ரைஸ் இந்த தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை மீண்டும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்பு மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். We welcome all the dignitaries here, company partners. We welcome dignitaries from VHub Hyderabad, all the panel guests. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் தலைமை செயல் அதிகாரி, முதன்மை இயக்க அலுவலர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடுவோர் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி மாணவிகள், சென்னை. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மனக்கு இறந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. மகளிரை தொழில் முனைவோர்களாக உருவாக்கி அவர்களின் தயாரிப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க உருவாக்கப்பட்டுள்ளதுதான் TN ரைஸ். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் முதன்மை இயக்க அலுவலர் திருமிகு ஸ்ரேயா P. சிங் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகளிர் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் இங்கு TN ரைஸ் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிறுவனத்தை துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். சுய குழுக்களுடைய வளர்ச்சிக்கு ஆலோசனைகளை வழங்கி எங்களை வழிநடத்தவுள்ள மதிப்பிற்குரிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேதி IAS சார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கிறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர் ஹேண்ட்லூம் செக்ரட்டரி சார் திரு பிரதீப் யாதவ் சாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கிறோம். மற்றும் TN ரைஸ் நிறுவனத்தில் செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்து சிறப்புரையாற்றவுள்ள தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி IAS அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கிறோம். TN ரைஸ் நிறுவனத்தின் ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாட்டின் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்போள்ள உலக வங்கியின் குழு தலைவர் திரு சமிக் சுந்தர்தாஸ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கிறோம். TNRTP திட்டத்தின் முதன்மை இயக்க அலுவலர் திட்ட செயலாக்கம் திரு அருள்ஜோதி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். TN ரைஸ் முதன்மை செயல் அலுவலர் திரு உமா மகேஸ்வரி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை தந்துள்ள ஃபிக்கி, சிக்கி, HP, ஃப்ளிப்கார்ட் மற்றும் அனைத்து நிறுவனத்தின் உறுப்பினர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மகளிர் தொழில் முனைவோர்கள் மற்றும் மகளிர் தொழில் குழு நிறுவனங்களில் பிரதிநிதிகள், எங்கள் துறையின் அலுவலர்கள்,
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் இன்றைய தினம் இங்கு சிறப்பாக நடைபெற்று வரும் இவ்விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற அன்புடன் வரவேற்று பெருமகிழ்ச்சியுடன் வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. மகளிர் சமுதாயம் கல்வி, அறிவியல், அரசியல், சமூக பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் கண்டு அவர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கு தேவையான கட்டமைப்புகளையும் சிறப்பு திட்டங்களையும் உருவாக்கி தருகிறார்கள் நம் மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் தலைமை செயல் அதிகாரி திருமிகு திவ்யதர்ஷினி IAS அவர்களை விருந்தினர்களை வரவேற்றும் TN ரைஸ் பற்றி சிறப்புரையாற்றவும் அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு மகளிரின் வெற்றி பயணத்தில் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமையவிருக்கும் TN ரைஸ் தமிழ்நாடு ரூரல் இன்குபேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் இனேபிளர் என்னும் விமென் ஸ்டார்ட் அப் கவுன்சிலை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை தமிழக மகளிரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை அவர்களையும் இத்தருணத்தில் வரவேற்கிறேன். மேலும் ஸ்டியரிங் கமிட்டி TN ரைஸ் மெம்பர் அவர்கள் திரு DP யாதவ் IAS அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் I also welcome the World Bank task team leader for Tamil Nadu Rural Transformation Project, Mr. Samik Sundar Das, and his entire team for the inaugural function of the TN ரைஸ். இங்கு வந்திருக்கும் செயல் இயக்குனர் திரு ஸ்ரேயா P. சிங் அவர்களையும், CEO TN ரைஸ் உமா மகேஸ்வரி அவர்களையும், CEO PM அருள்ஜோதி அவர்களையும் வரவேற்கிறேன். I also welcome the industry leaders, members of the consulates, everyone out here who have come out to support every woman can make out in the entrepreneurial space. A very warm welcome to this grand event. முக்கியமாக மகளிர் தொழில் முனைவோருக்கும் ஊரகத் தொழில் குழு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பவர்ட் விமன் எம்பவர் த வேர்ல்ட் என்பதற்கு இணங்க தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களின் செயல்பாட்டில் ஒரு புத்துணர்ச்சியும், உழைக்கும் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை என பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் பெண்களின் பொருளாதார சுயசார்புக்கும் அவர்களின் தொழில் முனைவுக்கும் ஏராளமான இடையூறுகள் இருந்து கொண்டேதான் வருகின்றன. There continues to be hardships and hurdles which a women continue to face in the entrepreneurial space in the state across the country. இதை உணர்ந்துதான் தமிழ்நாடு அரசு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்று நமது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் மையத்தை உருவாக்க உள்ளார்கள். Here I would like to mention that Tamil Nadu is one of the first few states where an exclusive startup mission for women is to be set up, and Tamil Nadu is extremely proud of this achievement. Tamil Nadu was also one of the first states where the SHG movement started in 1989. We are also happy that after almost 35 years, women is now being seen changing from where she started as thrift and savings to an SHG group member to an livelihood promoter under SHGs. Now she will be looked up as an entrepreneur under TN ரைஸ். இந்நிறுவனம் மகளிரின் தொழில் முனைவோருக்கு இருக்கும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறியும் வழிகாட்டுதல்களையும் முறையாகவும் சிறப்பாகவும் செய்யும் என்பதை இத்தருணத்தில் அனைவர் முன்பாகவும் நாங்கள் உறுதியேற்கிறோம். At this juncture, I would like to thank Honorable Minister for his continued guidance and support for all the initiatives that he has given to us and also motivating us to do more towards the welfare of women. I also would like to thank our outgoing secretary, Mr. Sendil Kumar IAS, for his guidance towards establishing TN రైస్. And I'm sure with the incoming secretary, ACS RD, Mr. Gagandeep Singh Bedi IAS, I'm sure with his rich experience in the RD department, he will continue to guide us, reach and help the department reach greater heights. I thank the World Bank and his entire team, led by Mr. Samik Sundar Das and his colleagues, and also my team, accompanied by my colleague Shreya Singh, Arul Jyoti and Uma Mageshwari, and all of them who had made here a vow to make every entrepreneur from the women, whoever is aspiring, to achieve whatever their dreams are. Thank you.
TN Rice மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. Time to felicitate the guest of honor. We are felicitating the guest of honors by complimenting them with the products made by our own women of TN Rice. TN Rice திட்டத்தில் இணைய இதுவரை நடைபெற்ற முகாம்களின் மூலம் தொழில் முனைவோர்களாக மாற தேர்வு செய்யப்பட்ட பெண்களின் தயாரிப்புகள் இங்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு தற்போது வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளன. மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் கௌரவிக்கும் தருணம். தொழில் முனைவோராகும் பெண்கள் கனவுகளை நிஜமாக்கும் மேடை இந்த மேடை. மகளிர் தயாரித்த பொருட்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்கப்படுகின்றன. மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு TN ரைஸின் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் சிறப்பிக்கும் தருணம். Time to honor our guest, Thiru Samik Sundar Das, Task Team Leader, the World Bank. Thiru Samik Sundar Das will be felicitated by TNRTP COO. நன்றி. ஏழை எளிய பெண்களுக்கு யாரையும் எதிர்பார்க்காத தேவையில்லாத பொருளாதார விடுதலையை தமிழ்நாடு அரசு உறுதி செய்து வருகிறது. TN ரைஸ் மூலம் பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிதி, வணிக செயல்பாடு என அனைத்து ஆதரவும் கிடைக்கப்பெற உள்ளது. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்பது உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படும் வரும் திட்டமாகும். Now it's time to welcome Thiru Samik Sundar Das, Task Team Leader, the World Bank, to deliver his special address. Honorable Minister, many friends and old colleagues in the dais here, and my team, the TNRTP team, and various dignitaries who are present here. It's an immense pleasure to be here. I kind of having goosebumps when I'm talking now about this special occasion of the launch of TN Rise. And as I rise to speak, I also rise to salute all women entrepreneurs of Tamil Nadu and India. It's a very special occasion. And the word rise is a very value-loaded word, but it's a very important word that we need to see in the context of what we are going to do in Tamil Nadu. I think 50% of our population needs to be brought into entrepreneurship, and they have to be job creators. As you know, although India is marching, and Tamil Nadu is a leading state in making India proud worldwide, Tamil Nadu will also be proud in making India the first state to improve women entrepreneurship and women-owned enterprise who can create jobs for so many aspiring youths and young female friends who can start working with dignity and have proper labor participation. The female labor rate in India, growth rate in India is pretty low. We need to see how we address and how do we do it better. No other means than TN Rise, because this will create the ecosystem and give a platform for women entrepreneurs to come and participate in the economic process and be business leaders. As we design this program, and we are proud, World Bank is proud to be part of this process of conceptualizing and working with the government of Tamil Nadu in creating TN Rise. We are also sure that, known the track record of Tamil Nadu and the government of Tamil Nadu, this will sustain and present for a long time of outcomes that will be seen in the world as example. As Tamil Nadu delivers, we all know India learns. So I think this is a forum where India will again learn from. There are various other examples around the world, and I am sure this example will go a long way in creating an ecosystem and showing us pathways in women enterprise ownership creation as well as job creation in rural areas. Another important factor I think I need to highlight is the phenomenon of urbanization and our connection to rural areas. I think there are a lot of urban entrepreneurs and enterprise skills that are existing in urban areas, but how do it be linked to our rural population would be a very important aspect of TN Rise, and that linkage is very important to answer various questions. We are struggling with a changing economy where we are moving out of agriculture and towards more manufacturing and services. In that context, I think TN Rise cannot be ignored,
It's a very important part of the government program, and I'm glad that the government of Tamil Nadu has taken this step towards establishing a center like this. With that, I thank again everyone, and I also thank Honorable Minister for taking your time and coming to really give your guidance and also lead us to the sustainability and serve the women of Tamil Nadu through TN Rise. Thank you. தேங்க்யூ சார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மினிஸ்டர் ஆஃப் யூத் வெல்ஃபேர், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரூரல் இண்டிபெண்டன்ஸ் அவர்களே, இங்கே முதல்ல கீ நோட் அட்ரஸ் பேசியிருக்கின்ற திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ், சிஇஓ டிஎன்ஆர்டிபி அவர்களே, திருமதி ஸ்ரேயா பி சிங், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் டிஎன்ஆர்டிபி அவர்களே, வேர்ல்ட் பேங்க் வழியாக பல கிட்டத்தட்ட 10 வருஷங்களிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு தன்னுடைய நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கின்ற திரு சமீக் சுந்தர்தாஸ் டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்க மேடையில் இருக்கக்கூடிய சிஇஓ டிஎன் ரைஸ் அவர்களே, அருள்ஜோதி அரசு அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி திரு யாதவ் அவர்களே, மற்றும் இங்கே முன்னால் உட்கார்ந்திருக்கின்ற தமிழ்நாடுடைய பல்வேறு முன்னோடி என்டர்பிரினியர்களே, மற்றும் குறிப்பாக தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசு சார்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகள் பல வருடங்களிலிருந்து பல டிகேட்ஸ்லிருந்து செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்லும்போது நம்மளுடைய ஒரு பொது வாழ்வு திட்டம், அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பொது வாழ்வு திட்டம் கூட ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக பல வருடங்களிலிருந்து போயிட்டே இருக்கின்றது. அந்த பொது வாழ்வு திட்டத்துடைய உருவாக்குதல் கலைஞர் அவர்களால் பல வருஷங்கள் முன்னால் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னால் நான் ஆர்டி செக்ரட்டரி இருக்கும்போது கூட அந்த திட்டம் எப்போவுமே சொல்லும்போது அப்பவும் சரி இன்றைக்கி சரி இருந்தாலும் கூட எப்போவுமே இந்தியா தேசத்தில் என்னென்ன மீட்டிங், பெரிய தேசிய லெவலில் மீட்டிங் நடக்கும்போது தமிழ்நாடுடைய பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த திட்டங்கள், ரூரல் டிரான்ஸ்போர்ட், ஆர்டிபி ப்ராஜெக்ட், பொது வாழ்வு திட்டம் போன்ற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எல்லா மாநிலங்களில் பேசப்பட்டு வருகின்றது. அந்த முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளில் தொடர்ச்சியாக அடுத்த இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான திட்டம் நம்முடைய மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இங்கே தொடங்கி வைக்கின்றார்கள். இந்த திட்டத்துடைய பெயர் உங்கள் அனைவருக்கும் தெரியும், டிஎன் ரைஸ் சொல்லக்கூடிய உமன் ஸ்டார்ட் அப் கவுன்சிலாக திட்டமாக இருக்கின்றது. நம்ம அனைவருக்கும் தெரியும், நம்முடைய தேசத்துடைய கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார், சமுதாயத்துடைய முன்னேற்றம் பார்க்கணுமா, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றம் நாம் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. எந்த சமுதாயத்தில் பெண்களுடைய முன்னேற்றம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சமுதாயம் முன்னேறும் என்பதை வேறு யாரும் இல்லை, நம்முடைய பிஆர் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார். அவருடைய சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் தொடர்ச்சியாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சார்பாக எடுத்து இன்றைக்கி ஆனரபிள் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் தமிழ்நாடு ரைஸோடைய ப்ராஜெக்ட் தொடங்கி வைக்கும்போது இதோடைய இந்த ரைஸ் ப்ராஜெக்டோடைய பேக்ரவுண்ட் தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கையில் சொல்லுவது அது ஐ வில் லைக் டு கோட் தட் இட் ஹஸ் பீன் ஸ்டேட்டட் இன் தட் த பட்ஜெட் தட் the women, அதாவது the women entrepreneurs continue to face difficulties in assessing adequate timely credit and marketing of products. To address these challenges, the government will establish an exclusive startup council for women. This council will facilitate women entrepreneurs in all aspects of their business. அதாவது பெண்களுக்கு ஸ்டார்ட் அப் செய்யும்போது பல்வேறு பிரச்சனைகள், சிரமங்கள் வருகின்றன. அதெல்லாம் சிரமங்களை தீர்த்து வைத்து அவங்களுக்கு கை கொடுத்துட்டு முன்னேறுவதற்காக ஒரு தமிழ்நாடு சார்பாக ஸ்டார்ட் அப் கவுன்சில்
தொடங்குதாக தமிழ்நாடு அரசு மூலமாக ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் சொல்லி பிறகு இன்றைக்கி தமிழ்நாடு ரைஸ் என்பது இந்த அமைப்பு வந்து நம்முடைய மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மூலமாக தொடங்க வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனரபிள் மினிஸ்டர் இந்த டிஎன் ரைஸ் பற்றி பேசுவதாக இருக்கின்றார்கள். ஆனால் 2-3 விஷயம் மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்வதாக விரும்புகின்றேன். இந்த டிஎன் ரைஸ் வழியாக எந்த மாதிரி ஹெல்ப் பெண்களுக்கு கொடுக்கப்படும்? நம்பர் 1, அரசுடைய லிங்கிங் அப் வித் த கவர்மெண்ட். லிங்கிங் அப் வித் த கவர்மெண்ட் சொல்லும்போது தோஸ் ஹூ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்டார்ட் அப், வாட் ஆர் த கவர்மெண்ட் சப்சிடிஸ், வாட் ஆர் த ஸ்கீம்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவதற்காக எப்படி சப்சிடிஸ் பெறலாம் என்பது கைடன்ஸ் கொடுப்பதற்காக இந்த டிஎன் ரைஸ் மூலமாக நம்பர் ஒன் முயற்சி எடுக்கப்படும். 2வது அசஸ் டு என்டர்பிரினியூரல் அண்ட் கார்ப்பரேட் கம்யூனிட்டி. அதாவது இங்கே நிறைய பேர் வந்து தொழில் முனைவோர் இங்கே இருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு பெண் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை லிங்க் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் டிஎன் ரைஸுடைய அந்த அமைப்பு மூலமாக, அந்த நிறுவனம் மூலமாக அங்கே போயிட்டு லிங்கிங் அப் வித் சச் என்டர்பிரினியூர்ஸ் டு ஹேவ் எ ஹேண்ட் ஹோல்டிங் அண்ட் கைடன்ஸ், கண்டிப்பாக அந்த பெண்கள் ஸ்டார்ட் அப் செய்யக்கூடிய பெண்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுவதாக விரும்புகின்றேன். 3வது அசஸ் டு சப்போர்ட் கம்யூனிட்டி. அதாவது அது நிறைய பேருக்கு வந்து மென்டர்ஷிப் தேவைப்படும், ஸ்ட்ராங் மென்டர்ஷிப். அது வந்து இந்த டிஎன் ரைஸ் மூலமாக செய்யப்படும். அதே நேரத்தில் அட்வைசர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய கைடன்ஸ் கொடுக்கப்படும். நிறைய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்தெந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நிதியுதவி பெறலாம் என்பதை இந்த டிஎன் ரைஸ் மூலமாக அந்த பெண்கள் ஸ்டார்ட் அப் செய்யக்கூடிய பெண்களுக்கு அது தொடர்ந்து நாட் ஓன்லி ஒன்ஸ் பட் கண்டினியூஸ் ஹேண்ட் ஹோல்டிங் செய்யக்கூடிய அந்த கைடன்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு என்டர்பிரைசஸ் ஈகோசிஸ்டம், தட்ஸ் த விஷன் ஆஃப் திஸ் ஸ்கீம். அதாவது ஒரு ஈகோசிஸ்டமே வந்து இந்த விமன் ஸ்டார்ட் அப் செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அவங்களுக்கு என்டர்பிரினர்ஷிப் செய்வதற்காக தொடர்ந்து வந்து ஹேண்ட் ஹோல்டிங் செஞ்சுட்டு, ஆஸ் ஏற்கனவே சொல்ல மாதிரி கவர்மெண்ட் வழியாக சரி, என்டர்பிரினர்ஸ் வழியாக சரி, அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து மென்டர்ஷிப் வழியாக சரி, it will be the vision of the government of Tamil Nadu to ensure that the maximum number of startups come up within the shortest possible time. However, it's a very ambitious project of government of Tamil Nadu, and since I have joined recently, my officers told that the big push இந்த டிஎன் ரைஸ் செய்வதற்காக கொடுக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் தான் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் சார்பாக நான் ஆனரபிள் மினிஸ்டருக்கு தன்னுடைய தொடர்ந்து கைடன்ஸ் காரணமாக இந்த நல்ல அண்ட் இட்ஸ் அ ப்ராமிசிங் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் செய்வதற்காக நான் எல்லாரும் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. பெண் தொழில் முனைவோர் நிதி, சந்தைகள், தொழில் தொடர்புகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை எளிதாக பெறுவதற்கு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மகளிர் தொழில் முனைவோர் இந்த சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கென பிரத்யேக புத்தொழில் இயக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு உருவாக்கும் என்றும், இந்த இயக்கம் மகளிர் தொழில் முனைவோருக்கு அவர்களின் தொழில் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் தேவையான மேம்பட்ட உதவிகளை வழங்கும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை களத்தில் சாத்தியப்படுத்தியுள்ளார்கள் மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள். லட்சக்கணக்கான மகளிரை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களின் கனவுகளை சாத்தியப்படுத்தும் டிஎன் ரைஸ் எனும் மகத்தான திட்டத்தினை தொடங்கி வைத்து அதன் லட்சணையை வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டிஎன் ரைஸிற்கான லட்சணை வெளியிடப்படுகிறது. லட்சக்கணக்கான மகளிரின் தொழில் முனைவோருக்கான கனவுகளை அவர்களின் விரல் நுனியில் சாத்தியப்படுத்துவதற்கான டிஎன் ரைஸிற்கான இணையதள இயக்கத்தினையும் தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழ்நாடு தொழில் சூழல் அமைப்பில் மகளிர் தொழில் முனைவோருக்கு முக்கியத்துவம் தரும் வகையிலும் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் கட்டமைப்புகளையும் வழங்கி அவர்களை உயர்வு பெற செய்யும் TN ரைஸ் திட்டம் குறித்த காணொளி இப்போது உங்கள் பார்வைக்கு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கென்று தனி சிறப்புண்டு. இயற்கை வளங்களுக்கு இணையான மனித வளமும் திறன் வளமும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது. பெண்களின் நலனிலும் அவர்களின் மேம்பாட்டிலும் பெரிதும் கவனம் செலுத்தி வரும் நமது அரசு கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களின் தொழில் கனவுக்கு கை கொடுக்கவும் பெண்கள் மேம்பாட்டில் அடுத்த கட்ட நகர்வாக தொழில் செய்யும் விரும்பும் பெண்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் TN ரைஸ் எனும் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கும் மையம் அமைப்பதற்கான திட்டத்தை அறிவித்தார். இந்த TN ரைஸ் திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க முனையும் பெண்கள் தங்கள் தொழிலுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பது, தொழில் பயிற்சி வகுப்புகள், சக தொழில் முனைவோருடன் இணைப்பில் இருப்பது, சட்டம் மற்றும் நிதி ஆலோசனை பெறுவது மற்றும் தொழில் கடன் பெறுவது போன்ற அனைத்து வசதிகளையும் இந்த திட்டம் நம் பெண்களுக்கு வழங்குவதுடன் அதை சுலபப்படுத்த உள்ளது. மாநிலத்தின் கடைக்கோடியில் இருக்கும் கிராமத்து பெண்ணும் கூட தனது தொழில் கனவை நனவாக்கி வெற்றி பெற வழிவகுக்கும் இந்த TN ரைஸ் மூலம் இனி பெண்கள் நினைக்கும் எதையும் சாதிக்க முடியும். The Tamil Nadu Rural Incubator and Startup Enabler for Women, TN ரைஸ். தொழில் முனைவோராக வேண்டும் என்ற மகளிரின் கனவினை சாத்தியப்படுத்தி உங்களின் கனவுகளுக்கு ஒளி கொடுத்து உங்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி உயரங்களை தொடச் செய்யும் திட்டமான TN ரைஸ் திட்டத்தை நமக்கு அளித்த மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறை அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் IAS அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி IAS அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் IAS அவர்களே, கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு DP யாதவ் IAS அவர்களே, வேர்ல்டு பேங்கை சேர்ந்த வந்திருக்கக்கூடிய திரு சமீக் சுந்தர் தாஸ் அவர்களே, வாழ்ந்து காட்டுவோம் திட்ட கூடுதல் இயக்குனர் திரு அருள்ஜோதி அவர்களே, தமிழ்நாடு ரைஸ் திட்டத்தினுடைய தலைமை செயல் அலுவலர் உமா மகேஸ்வரி அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஃப்ளிப்கார்ட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் தீரஜ் கபூர் அவர்களே, HP இந்தியா சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கண்ட்ரி மேனேஜர் திரு மிஸ்டர் அப்பாதுரை அவர்களே, ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டுடைய CEO மிஸ்டர் சிவராஜ் ராமநாதன் அவர்களே, கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவர்களே, விமன் என்டர்பிரனர்ஸ் அனைவருக்கும், அதுபோல் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0 மூலம் தமிழ்நாடு ரைஸ், தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் நிறுவனத்தை தொடங்கி வைப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி பெற முடியாது. எனவேதான் பெண்களை எல்லா வகையிலும் முன்னேற்றும் விதமாக அரசாக நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக கிராமங்களில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியமானது. கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் பெரிய தொழில் முனைவோராக வளர வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உயரிய நோக்கமாகும். பெண் தொழில் முனைவோர், நிதி சந்தைகள், தொழில் தொடர்புகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை எளிதில் பெறுவதற்காக பல சவால்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தடைகளை நீக்குகின்ற வகையில்தான் பிரத்யேக புத்தொழில் இயக்கம் ஒன்றே நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கும் எனவும், இந்த இயக்கம் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான மேம்பட்ட உதவிகளை வழங்கும் எனவும் சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தார்கள். Based on the announcement of our Honorable Chief Minister in the Tamil Nadu Legislative Assembly, the Tamil Nadu Corporation for Development of Women is launching a special platform called TN ரைஸ் with the financial assistance of the World Bank. The main focus of this initiative
is to bring more women entrepreneurs from the rural areas of Tamil Nadu. பெண்ணுரிமை குறித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு யாரும் சிந்திக்காத காலத்தில் செயல்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. அதை சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். This reflects the progressive tradition of our Dravidian movement, which is represented in the current government of Tamil Nadu. We refer to it as the Dravidian model of government. பல நிகழ்ச்சிகளில் நான் சொன்னதுண்டு, பெண்கள் 2 விதமாக அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒன்று பண்பாட்டு ரீதியாக அடிமைத்தனம், இன்னொன்று பொருளாதார ரீதியாக அடிமைத்தனம். தமிழ்நாட்டு பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவதற்கு உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் பேருதவி புரிவதைப் போல பண்பாட்டு தளத்தில் பெண்கள் விடுதலை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். Women are enslaved in 2 domains, economical and cultural. There are organizations like the World Bank extending financial assistance to the liberate women economically. Likewise, our Dravidian movement strives hard to liberate women from enslavement in the cultural domain. Now, our Dravidian model government is proud to join hands with the World Bank in empowering women in the economic domain as well. திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன்முறையாக அமைந்த பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு முதலாக சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்தார்கள். அதேபோல் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் நாட்டிலே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை போன்ற முற்போக்கான சட்டங்களை தந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அதேபோல் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக கழக அரசு பல்வேறு திட்டங்களை பார்த்து நிறைவேற்றி வருகின்றது. அந்த வகையில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி பெருகி லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டு செயல்படுத்தி அதன் பயனை தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள சிறு கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியினை நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. மகளிர் மேம்பாட்டிற்கான வாழ்ந்து காட்டுவோம் 2.0 திட்டம் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது. மகளிர் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற நிலையை மாற்றி அவர்களை 4 பேருக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாக்கிறதற்காக தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் 13.5% 13.5% தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வெற்றி பயணத்தின் மற்றும் ஒரு மைல்கல்லாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. தொழில் முனைவோராக விரும்பும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும். தொழில் செய்வதற்கு ஏற்ற தேவையான நவீன உட்கட்டமைப்பு, உற்பத்தி மேம்பாடு, பேக்கிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங், நிதி மேலாண்மை, நிறுவன உருவாக்கம், நிறுவன செயல்பாடு என மகளிர் தொழில் முனைவோருக்கான உதவிகளை A to Z வழங்குவதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. Women entrepreneurs are facing numerous challenges, hurdles in advancing their business ideas and in accessing finance, credit and marketing opportunities. Tamil Nadu RISE aims to eradicate those obstacles by offering customized marketing linkages, financing and operational advice. Also, it will provide high-end business incubation service to women-led rural enterprises. உயர்தர சேவைகளை பெற தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 126 மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் 80 மகளிர் தொழிற்குழு நிறுவனங்களுக்கும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திட இந்த நிறுவனத்தின் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நூற்றுக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழிற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பெற இருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டவும் தேவையான உதவிகளை வழங்கவும் உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடன் இம்மையம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது. I am proud to say that Tamil Nadu RISE is going to sign MOU with various multinational companies like Flipkart, HP to provide guidance and training to our budding women entrepreneurs. மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்கி அவர்களை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் வெற்றிகரமான தொழில் அதிபர்களாக உருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் இன்று முதல் அர்ப்பணிப்புடன் செயல்படும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக மகளிர் தொழில் முனைவோர்களும் தொழில் அதிபர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று சாதனையை எட்ட நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம். I would like to invite
industries, entrepreneurs to join hands with the Tamil Nadu government for the noble cause of making more women entrepreneurs from our Tamil Nadu. எனவே தமிழ்நாடு ரைஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மகளிர் தொழில் முனைவோராக வேண்டும் என்ற தங்களது கனவை நினைவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களது துறையில் வெற்றி பெறவும் சாதனை படைக்கவும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். Now it's time to exchange the memorandum of understanding between multinational companies and TN Rice. தொழில் முனைவோருக்கு பிரதானம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டு முன்னேற்றம் காண்பது. நவீன உலகில் பொருட்களை சந்தைப்படுத்த TN Rice பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ள TN Rice மேலாண்மை இயக்குநர் திருமிகு திவ்யதர்ஷினி IAS அவர்களை அழைக்கிறோம். பிளிப்கார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வைஸ் பிரசிடென்ட் திரு தீரஜ் கபூர் அவர்களை ஒப்பந்தத்தினை பரிமாறிக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். பிளிப்கார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் வைஸ் பிரசிடென்ட் திரு தீரஜ் கபூர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் டிஜிட்டல் மூலமான வணிக வாய்ப்புகள் மேம்படும். This MOU provide access to e-commerce platform to the women entrepreneurs through Flipkart. Havel Backward Indigo and Inject Solutions Private Limited in Country Manager திரு அப்பாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிரிண்டிங் மற்றும் பேக்கேஜிங் சார்ந்த சவால்களை களைய HP உடனான இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. This provide service on printing and packaging challenges to women entrepreneurs through HP. ஸ்டார்ட்அப் TNN தலைமை செயல் அதிகாரி திரு சிவராஜ ராமநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்டார்ட்அப் TN உடனான ஒப்பந்தம் மூலம் புதிய தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் புரிதல்கள் மேலும் மேம்பட வழிவகை ஏற்படும். Providing access to the incubation center and convergence to others available schemes for women entrepreneurs. இங்கு TN Rice உடன் பயணிக்க விருப்பம் தெரிவித்துள்ள நிறுவனங்கள் விருப்ப கடிதத்தை வழங்க உள்ளன. FICCI FLO சார்பாக சேர்பர்சன் திருமிகு திவ்யா அபிஷேக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். FICCI FLO மகளிருக்கான ஒரு தொழிற்கூட்டமைப்பு. இவர்கள் மூலம் தொழில் தொடர்பான பயிற்சிகள், ஆலோசனைகள், ஆதரவுகள் கிடைக்கும். அடுத்ததாக சிக்கி அமைப்பு சிக்கியின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் திரு VN சிவசங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிக்கி என்பது ஒரு தொழில் கூட்டமைப்பு. 104 வருடமாக செயல்படும் கூட்டமைப்பு. வணிகம் தொடர்பான அனைத்து ஆலோசனைகளும் இந்த கூட்டமைப்பின் மூலம் கிடைக்கும். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தொழில் செய்ய சிக்கி உதவும். ஒப்பந்தங்களையும் கடிதங்களையும் பரிமாறிக்கொண்டமைக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட உள்ளார்கள். மகளிர் அவர்கள் தயாரித்த பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மகளிர் தொழில் முனைவோர்களை தரம் உயர்த்துவதற்கான TN Rice தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள காட்சி அரங்குகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்வையிட வருகை தந்து கொண்டுள்ளார்கள்.
தொடர்ந்து சிறப்பு அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. அனைவரும் அவரவர் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மகளிர் தயாரித்த பொருட்களின் காட்சி அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார்கள். அவர்களின் பொருட்களை கடல் சார்ந்தும் வணிகத்தை ஏற்படுத்தி கொடுத்த பல்வேறு வாய்ப்புகளை டிஎன் ரைஸ் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அனைவரும் அமைதி காத்து அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்பு அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன.
TN ரைஸ் மூலம் அடையாளம் காணப்பட்ட பெண்களின் பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதனை மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். இதுபோல் நூற்றுக்கணக்கான பெண் தொழில் முனைவோர்களை ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் TN ரைஸ் செயல்பட உள்ளது. தொடர்ந்து இங்கு சிறப்பு அமர்வுகள் நடைபெற உள்ளன. அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொழில் முனைவோர்கள் அனைவரையும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் தொழில் முனைவோர்களின் பொருட்களை பார்வையிட்டு சிறப்பித்தார்கள் மாண்புமிகு இளைஞநலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். TN ரைஸ் திட்டத்திற்கான பிரத்யேக கட்டடம் சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனையும் திறந்து வைத்து சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு இளைஞநலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். அதற்காக சென்னை கிண்டியில் அமையப்பெற்றுள்ள TN ரைஸ் அலுவலகத்தினை திறந்து வைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த விழாவில் பங்கேற்று TN ரைஸ் திட்டத்தினை தொடங்கி வைத்தமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் வந்து அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்பு அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. Now it's time for panel discussion. Please be seated. பெண் தொழில் முனைவோர்கள் அனைவரையும் அவரவர்களின் இருக்கைகளில் வந்து அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெண்களின் முன்னேற்றத்தை பல துறைகளிலும் காண முடிகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 8699 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 4259 நிறுவனங்கள் பெண்களின் கீழ் செயல்பட்டு வருகின்றன என்பது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. இந்தியாவில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணங்களுள் ஒன்று இங்கு உள்ள பெண்களின் வேலைத்திறன். அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் வந்து அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு அமர்வு தொடங்க உள்ளது. தங்களது நிறுவனத்தில் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும், பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என விரும்பும் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதை விரும்புகின்றன. இதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி வருகிறது. அனைவரும் அமைதி காத்து சிறப்பு அமர்வினை காண அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் தொழில் முனைவோராக மாறும் சூழலில் பல்வேறு சவால்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எத்தகைய சவால்கள் வர வாய்ப்பு உண்டு, அதனை எப்படி கையாள்வது என்பன உள்ளிட்ட புரிதல்களை ஏற்படுத்தத்தான் இந்த சிறப்பு அமர்வு உங்களுக்கானது. தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள TN ரைஸ் எனும் இந்த திட்டம் தெலங்கானா மாநிலத்தில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் வி ஹப் எனும் திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. The scheme TN ரைஸ் is inspired by the scheme வி ஹப் of Telangana government. வி ஹப் திட்டத்தின் இன்குபேஷன் டைரக்டர் திருமிகு உஷா பாலியத் அவர்களின் சிறப்பு அமர்வினை ஒருங்கிணைக்க அன்புடன் அழைக்கிறோம்.
திருமிகு உஷா பாலியத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். We welcome Director Incubations VHub Foundation Hyderabad திருமிகு உஷா பாலியத் அவர்கள். பெண் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக சமூகம் சார்ந்த சவால்கள். சமூகத்தில் எத்தகைய கேள்விகள் வரலாம், என்ன மாதிரியான கேள்விகள் வரக்கூடும், அதற்கு எப்படி நாம் பதிலளிக்க வேண்டும், அதனையும் கடந்து எப்படி நாம் சாதிக்க வேண்டும் அப்படின்றத சொல்வதற்காக சேர்பர்சன் அண்ட் ஃபவுண்டர் விமன் லீக் ஃபெடரேஷன் சென்னை திருமிகு திவ்யா ஸ்வப்னா ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சமூகம் சார்ந்த சவால்களுக்கான புரிதல்களை ஏற்படுத்த உள்ளார்கள் திருமிகு திவ்யா ஸ்வப்னா ராஜ் அவர்கள். இதுவரை 3000 தொழில் முனைவோர்களை, குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்களை இவர் உருவாக்கி உள்ளார். 2030ஆம் ஆண்டிற்குள் 1 லட்சம் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள் திருமிகு திவ்யா அவர்கள். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு தடைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் சார்ந்த அத்தகைய பொருளாதார தடைகளை கலைந்து எப்படி முன்னேற வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக கோஃபவுண்டர் கிரீன் கலர் அக்ரிடெக் சொல்யூஷன்ஸ் கோயம்புத்தூர் திருமிகு ஹேமா அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹேமா அண்ணாமலை அவர்கள் யாரும் பெரிதாக கால்வர துணியாத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தனக்கான களத்தினை அமைத்து அதேபோல் மற்ற பெண்களும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். பாலினம் சார்ந்த பல்வேறு புரிதல்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக திருமிகு டாக்டர் ரெஜினா முரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சேர்மன் ஜேபிஆர் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை. கல்வியின் மூலம் ஆழமான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் டாக்டர் ரெஜினா முரளி அவர்கள். குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு கை கொடுக்கும் கை இவரின் கை. அடுத்ததாக தொழில் தொடங்கியாச்சு, அதன் பிறகான அந்த தொழிலில் நாம் தக்க வைத்துக் கொள்வது எப்படி, நிலையை உருவாக்கி கொள்வது எப்படி, அதனை செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து பேசுவதற்காக ஸ்டார்ட் அப் டிஇயின் தலைமை நிர்வாக இயக்குனர் திருமிகு சிவராஜா ராமநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று ஸ்டார்ட் அப் டிஎன்ஐ இந்தியாவை திரும்பி பார்க்கிறது. அத்தகைய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் திரு சிவராஜா ராமநாதன் அவர்கள். உளவியல் சார்ந்த பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டுவதற்காக டாக்டர் மேனகா மகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டைரக்டர் பயோ நீம்டெக் சென்னை. புதுமையான தொழில் முனைவில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கும் புதுமையான தொழில் முனைவில் ஈடுபட ஊக்கமளித்து வருகிறார்கள் திருமிகு மேனகா அவர்கள். தொடர்ந்து இந்த சிறப்பு அமர்வு நடைபெற இருக்கின்றது. Good afternoon everybody. என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஸோ ஐ வில் பி ஸ்பீக்கிங் மோஸ்ட்லி இன் இங்கிலீஷ், ஸோ pardon me for that. Lot of times they say women face a lot of challenges. And invariably it ends up being just 1 or 2 challenges which we speak about, societal challenges and maybe financial challenges. But when you look at the list that's been listed behind you, it's a lot more, right? So let's start talking about each of these separately. And the format, the way we've discussed it is basically each of the challenge leader presents will talk about the challenge and put the context for it for about 3 to 5 minutes. Then the floor is open to everybody on this thing to talk about how, if they have an example of how some women have come out of that challenge. Our challenge eppadi face pannanga, eppadi overcome pannanga, adu the other participants will be part of that. I'll also welcome any questions after each challenge is completed. If you have any questions from the audience, we'll take those questions also. We'll try and keep it as short as possible, as interesting as possible, right? We promise not to put you to sleep. So let me start with Divya, since you're the closest to me. We are talking about societal challenges, right? So I'll ask you to set the context for it. எப்படி societal challenges இருக்கு, என்ன challenges women entrepreneurs in society, from the society they face, அதுக்கு. So Divya. Hi, very good afternoon.
Okay, societal challenges. Let me set the context here first. அதாவது, I can be a mix of both Tamil and English, or should I go with English? Anything, right? Okay, cool. Okay. So the thing is, there are thousands of professions, right, across the world. Engineer, painter, photographer, doctor. We all call them as engineer, doctor, except for doctor might be for very particular, like a gynecologist. Otherwise, like engineer, doctor, professor, lecturer. I was under the assumption, I was under the thought process that entrepreneur, again, is a gender neutral term. Isn't it? But now it sounds like entrepreneur and women entrepreneur.
நேச்சுரலி வந்து அந்த கேரக்டரை வந்து அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆர்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் லைக் mentors or established entrepreneurs like people who are sitting here should more than educating the young entrepreneurs on how to get loans and how to build products, அதை தாண்டி வந்து இந்த character building don't take it the wrong way. See how to make like feel very comfortable or make men comfortable when you talk about this. I've experienced this, and wherever I felt that she is trying to like show that she is a woman, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்களுடைய எல்லாத்துலையும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 6-7 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரேட்டோ அல்லது வந்து அவங்களுடைய அந்த ஜேர்னியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பத்தில் போய் முடிஞ்சிடும். தேர் கன்ஃபியூஸ்ட். ஸோ த கிளாரிட்டி வந்து வேணும்னு ஒன்று நினைக்கிறேங்க. ரெண்டாவது வந்து ஐ ஜஸ்ட் க்ளோஸ் வித் திஸ் ஃபேஸ் பை திஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு எகெயின் ஒரு கல்ச்சுரல் ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ. நம்ம வந்து இந்த இன்ஈக்வாலிட்டியை வந்து பல ஆங்கிளில் பார்க்குறோம். ஒன்று வந்து ஜெண்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் இதில் பார்க்குறோம். ஒரு கேஸ்ட்லேயோ ஒரு ரிலிஜனில் கூட வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கேஸ்ட்டோ அல்லது வந்து சப்ரஸ் காஸ்ட்டோ ஒரு மைனாரிட்டி ரிலிஜன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் டிமார்கேஷன் இருக்குது. அது அவங்க வேறு நம்ம வேறு அப்படின்னு ஒரு கிளியர் டிமார்கேஷன் இஸ் தேர். ஸோ தட் ஹூ இஸ் த எனிமி ஆர் ஹூ இஸ் தி ஆப்பனண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. வெரஸ் உமன் பொறுத்தவரையில் அந்த 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 லைனே கிடையாது. You are inside the family, you are very close to the men, you are close to your father, husband, brother. ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த கேஸ்ட் ரிலிஜனை தாண்டி வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிளில் இருந்துக்கிட்டு ஒரு க்ளோஸ் இதில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த லிபரேஷனை வந்து பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து எப்படின்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த நமக்கு குழி தோன்றவன் கூடவே இருந்தால் பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் இஃப் யூ நோ த எனிமி வெரி கிளியர்லி ஹீ இஸ் த எனிமி அப்படின்னா நீங்கள் இது ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் your enemies are close to you, not only men, importantly mostly women. Even in my experience, I've handled I managed some 3 companies, and even now I have some 70 plus people working. I've seen so many startups coming to me for mentorship. I see 75 to 80% of their problems are arising out of some woman around her. ஸோ இதில் வந்து எப்படி தள்ளி இந்த கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணி டு கம்ப்ளீட் திஸ், ஐ வுட் சே தட் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சொல்லுவோம் நம்ம எல்லா கம்பெனிஸ்க்கும். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பேபிஹுட். ஒரு குழந்தை வந்து பசிச்சா பால் கேட்குறது வந்து அழுது தான் கேட்கும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ட்ரை இன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கன்வின்சிங் அபிலிட்டி ஆஃப் லைக் நம்ம ஃபேமிலியை, நம்ம இவங்க சொன்ன அந்த சொசைட்டியை, அந்த கன்வின்சிங் ஸ்கில்லை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ தட் டு சம்மரைஸ் இந்த 3 இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அவங்களுடைய கன்வின்சிங் ஸ்கில்லை வந்து எப்படி யாருக்கு என்ன எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று, அந்த சொல்கிறதன் மூலமாக என்ன சொல்ல வரமோ அதை கன்வின்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணும்போதோ அல்லது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணும்போதோ ப்ரொஃபஷனலி அந்த ஒரு ஃபீல், நான் வந்து ஒரு பொண்ணு எனக்காக நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்காம, நான் ஒரு ப்ரொஃபஷனல், நான் ஒரு என்டர்பிரனர், பிஸ்னஸ் பர்சன், அந்த உணர்வை கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேங்க. I have to totally agree with you, sir. I keep telling everybody else in the ecosystem that do not look at women entrepreneur as a woman entrepreneur, but look at them as an entrepreneur first. Now I think we should be telling the women themselves, stop looking at yourself as women entrepreneur, but look at yourself as an entrepreneur first. Very good point. Very, very, very well put, sir. Hema, would you like to take... வணக்கம் எல்லாருக்கும். என்னோட வியூ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர் இஸ் நோ ஜெண்டர் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க மென் ஆர் விமன் டசன்ட் மேட்டர். ஐ சே வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் ஐடியா. சிம்பிள் அஸ் தட். இப்போ உங்கள் ஐடியாவில் நீங்கள் ஆழமாக இருந்தீங்கன்னா, do you think that if you go and talk someone, ஐடியா பக்காவாக இருந்ததுன்னா ஜெண்டர் டோன்ட் மேட்டர். ஐ சே நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. வி மேட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ். I want to just give a personal anecdote example. I went to a nationalized bank for a small credit facility. CGTMSE ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அங்கே போயிட்டு, சார் எங்களுக்கு பிஸ்னஸ் நிறையா வந்துட்டுருக்கு, எங்களுக்கு ஒரு
ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுங்கன்னு சொன்னேன். பிகாஸ் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் அக்கௌண்ட்ஸ் கலெக்டபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ். அந்த மேனேஜர் நேஷனலைஸ் பேங்க் மேலே கீழே என்னை பார்த்தாரு, பேண்ட் போட்டு அப்படியே ஜங்குன்னு போயிட்டு இருந்தேன் அவர்கிட்ட போயிட்டு. நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், அவர் அப்படியே he was just judging me instantaneously. I could know, right? But this didn't bother me, no. Because the moment I know, he very good that he judged me very fast, because I know that I don't want to deal with this bank anymore. Quickly we came and moved on to the next bank, got a better credit and then built the business. Simple as that. So in the problems வந்து உலகத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது. Okay, not only here. So please accept that as a matter of fact and then move on with your business, I say. ஏன்னா உங்கள் பிஸ்னஸில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. இல்லை மென்னா விமென்னா ஜெண்டரா சொசைட்டி என்ன நினைக்கும் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு you just have to move forward. Simple as that, no? That is what will give you the focus, that is what will give you the determination, that is what will push you harder, right? இப்போ நீங்கள்லாம் வாழ்ந்து காட்டுவோம் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு, ரைட்? நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து என் மூலமாக இன்னும் ஒரு 5-10 பேருக்கு வேலை கொடுப்பேங்கிறது எவ்வளோ பெரிய நோக்கம், ரைட்? சார் கொஞ்சம் மெல்லாம் கைத்தட்டுங்க சார். they have just come here. It's a fantastic initiative by the government and the people, right? So அதுவே பெரிய பெரிய ஒரு எப்படி சொல்கிறது முனைப்பு. ஸோ அதில் வந்து ரொம்ப ஆழமாக நீங்கள் இறங்கணுமே ஒழிய நீங்கள் மற்ற சொசைட்டி என்ன நினைக்கும் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது. சாரி திவ்யா. ஸோ ஐ செட் தட் should bother about this. Just keep going on with the challenge. That's what I would say, Usha. I have to agree with you. And that there is the entire gang here who's done that, who's actually looked at the society and said, push it to the side, let's take it forward. So that's keeping that. One of the things that, yes, society does impact, but more importantly, I think women being their own enemies, but the person themselves being their biggest enemy, right? Psychologically thinking, can I do it? Can I not do it? Self-doubt. These are the things sometimes, those are the biggest impacts that you have in your, in the entrepreneurial journey. Is my idea, a lot of times when I come meet entrepreneurs, the question is not, is the idea good enough? It is, can I do this? Is this idea good enough to be executed by me? That is the doubt that they have. So taking that as a starting point, Menaka, if you could just set the context for the psychological challenge that women would face. Okay. Good evening to all. So thanks for this opportunity. So actually, when I am hearing some points, something I want to say. The psychological problem is of the women is the guilty feeling. That is the first thing. So when we have to balance both the work as well as the family. As an entrepreneur, see, normally if we are an employee, that is the first thing. If an entrepreneur, the priority is, we have to balance the work as well as the family. So, வீட்டில் வேலையும் நம்ம பார்க்கணும், ஒரு entrepreneur we have to manage the company also. So, அந்த work balance எப்படி பண்ணுறது அப்படின்றது, that is the first thing. அது sometimes, எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் excel ஆக முடியாது. What I am saying is, the work balance sometimes the priority changes. ஸோ இன்றைக்கி இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட் அனுப்பி ஆகணும். த சேம் டைம் நம்ம டாட்டர் வந்து ஷி மே பி டூயிங் ஹர் ஹையர் செகண்டரி. ஸோ வாட் இஸ் த ப்ரையாரிட்டி ஃபார் யூ அப்படின்னு த கொஸ்டின் ரைஸ் டு அஸ், நாட் டு அவர் ஹஸ்பண்ட், இல்லையா? ஃபேமிலியில் இப்போ நீ கிளைண்ட்டு தான் முக்கியமாக, இது யூ ஜஸ்ட் சி யுவர் டாட்டர். அவளுக்கு மார்க் குறைஞ்சாலும் தே வில் ஆஸ்க் டு அஸ். ஸோ இதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம், யூ ஜஸ்ட் டேக் ஓவர் யுவர் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த கில்ட்டி ஃபீலிங். ஸோ அது எப்படி நம்ம செட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு ட்ரெயின். இப்போ ஒரு விமன் ஆண்டர்பிரினராக இருந்தால் ஃபஸ்ட் வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். மேபி அவர் ஹஸ்பண்ட், இல்லை நம்ம இன்லாஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம டாட்டராக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், வி ஷுட் சே ஐ ஆம் an entrepreneur, I have this work to do. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் செட்ரேட் பண்ணோன்னா அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மெயின்லி த சைக்காலஜிக்கல் இஷ்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஓன் ஃபேமிலி, த ஃபஸ்ட்டு திங். ஸோ அதை கொஞ்சம் நம்ம செட்ரேட் பண்ணி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோன்னா we will be relief from the small circle. Then next come to the business. Businessல, as sir rightly said, I actually appreciate this thing. The team build-up, அது வந்து ஆக்சுவலி ஒரு விமனால் நல்லாவே பண்ண முடியும். The team build-up and convincing the clients is a lady can do well. Say for example, mine is a pharma and biotech company. So we are in Women's Biotech Park, Sirseri. So that is the only biotech park for women's
and it was like by our mentor, late Professor M.S. Swaminathan's, this one, and it was like 20 years there. It was there. So around 16 to 18 women entrepreneurs are there. The thing is, the policy is the company should be owned by the women's like that. So that is the good thing. So here what happened is, mine is on pharma and biotech. We have the international clients. Say for example, they will be coming to ask some con call or something else, they will set the con call. My client, main client is from China. So we are 3 to 4 hours apart from that. Okay, so they will set the con call. So I was like the founder of my company, and I were like, convincing them with so many reports, everything. We have a team, my co-founder and the team will be working and giving the report to us. So I have to convince them. So they will set the con call at right Indian time, 7 o'clock or 6 o'clock. They don't bother about what is your time or something else, or do you have a daughter or son, whether they are school going or nothing. So idella some of the thing we have to make it, but successfully we are making that. Or 2-3 times start பண்ணும்போது we will be like கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறமா like what to say, kitchenless தோசை சுட்டுட்டே I will be replying to the client. So that is happening. We can't அதை நம்ம இதையும் இது பண்ண முடியாது, அதையும் we have to balance the work as well as the family. Sir சொன்ன மாதிரி team build-up is very important by the women's. So the psychological issue-ன்றது, it starts from guilty feeling. அது கொஞ்சம் நம்ம we have to make everything in its place so that we can come out of even from family as well as from the business also. The third one I have to say here, we have the employees mixture of female and male. Sometimes the male employees used to like think, madam சொன்னா நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. So many I am hearing. So அந்த மாதிரி some இதெல்லாம் we have to have something to set right and come out on that. So these are the psychological I am thinking. Yeah. Thank you, Menega, for setting the context. One thing is correct. A lot of us women have, especially during COVID period, I think we were balancing phone calls while cooking. So that was something that we all did, and I think we've now become an expert on that. But so Regina, taking it to you, she mentioned a certain psychological this thing. One of the psychological factors is also feeling what is called the imposter syndrome, right? Where the woman feels that I am not the best person to be representing my company. I am not the best person to be. So they push, either if it's a husband and wife team, the husband goes forward. And if it's let's say partnership, they keep pushing the other woman forward instead of coming forward themselves to sell the product. I see this among at least 60 to 70% of the women co-founders which I have. Very few of them are willing to come forward and talk. You've done this for some time now. So what is it that you think that the women, I'm an introvert myself, so I had to push myself when I started my business to come forward. What do you think works for a woman in psychologically, if you think, what works for her to be the person in front rather than being the person pushing others forward? Oh, good. Good evening. I'm Regina. I'm Chancellor JPR University. I'm here to talk about the gender bias. And I would first like to congratulate Tamil Nadu government for starting such initiative for women entrepreneurs. And we would like to look forward to work along with it as the decisions and the discussions happening here. I would like we are sitting in an era where women are very, very powerful and they are in all the extremes. Plus, I'm very happy that I'm addressing 70% of men who are sitting and listening to us here are coming to give us a motivation. Yes, we can do it. And yeah, gender bias or any topic which we discuss now, if a good organization doesn't place a good person in that position to run your business, then the organization fails. That is where all these problems come. So you have to choose a person who you make to sit there to run your organization, who will tackle all these problems. If a successful business has to come up, the team we are working with, let it be a woman or let it be a man, who always gives hands with you and think about
Your passion, working for the organization, bringing up the product, selling it to the market. When you work as a team, everybody will say, yes, I will do it for my sir, I will do it for my ma'am. That cooperation and coordination should always be there. So I have also seen, like, I'm really proud that I have 60 to 70% lady staff working with me. So, and even in universities and colleges, there are like 70% of girls who are educating now. I could see them as rank holders and all that. Then where did it start from? From home. If your home has guided you really good, you will be the star, winning star, as sir said. And even as ma'am said, if there is hurdles in front of you, you have lots of things to do. You have to bring up your business, you have to sell your business, you have to prove that I exist. So minus everything and look forward for your victory and success. Thank you so much. And as coming to you, ma'am, we should be bold. That's all. When you have chosen a passion, that is your passion. You know how you have to bring it up, and you shouldn't fail in that. If you fail in that, automatically all this fear comes in. You should be very confident, yes, my product works. Yes, my student will excel. Yes, my father is there for me. Yes, my husband is there for me. That should be the motivation for the work and the surroundings you are in. Yeah? Thank you, Regina. A little very passionately put. So let's go to Hema. Let's get to practicalities now. We've done a lot of family, society and all. Let's start practically. You mentioned as part of it that there is a financial challenge you faced where the banker was looking at you. And being from the similar background myself, I'm also a finance person and an angel investor myself. So for me, that I often in the call question is asked, are you the full-time person or are you? And I get very irritated when that question comes. I'm sorry, but that's a very irritating factor. If a woman is committed, she's committed to the business. So please do not question her commitment. So let's start with that. What kind of financial challenges do you think there is? And also put in context, what could be the choices that women can make in terms of financial decisions that they make so that they can overcome those financial challenges? See, the thing is, when I said earlier that men or women doesn't matter, what matters is your business idea, I really meant it. Because at the end of the day, it's all about your idea, right? And how deep you go into the idea. I've seen, all these stalls that I went, many people are doing the same thing for the last 6 to 8 years. So I just went to one stall and I asked them, what is that you're doing? And she said that it's a very nice powder, ma'am. You drink it, it's very, very good benefits and all that. I asked, how many years you're doing? 8 years. I said, 8 வருஷத்துக்கு இதே தான் பண்ணிட்டு இருப்பீங்களா? இதுக்கு மேலே எதுவும் இல்லையான்னு கேட்டேன் நான். So it's very interesting because I asked her, see, if you have a product and 8 years of customers are buying, have you extrapolated the model to be able to get a science or fact established, right? Because all this is still not happening. So I just wanted to share few of things. Now, what are the financial challenges? For example, if you're doing a business like this and you opt to keep it small, right? நான் வெளியில் போனால் எனக்கு 20,000 30,000 சம்பளம் கிடைக்கும். நான் இதில் மாதம் எனக்கு 40,000 வருது. It's more than enough. And I want to take care of my family, perfectly all right. You don't have to really strive to go hard, right? But on the contrary, if you have an idea which is very, very good, and you feel that the potential of this business is huge, then I think you should take that risk to plunge into making the business better, right? So if you're take your body as a business, right? The blood is the business, right? The blood is money. The nerve is the cash flow, right? The blood and the cash flows, the sales and the cash flows, if it's not managed well, believe me, என்னதான் business, பெரிய business இருந்தா கூட, you'll fumble in front of your own eyes. So it is so very essential that your business has to be very well understood. It's very simple. Last week I was guiding an entrepreneur. The entrepreneur is coming and saying, madam, எனக்கு marketல 90 days credit எடுத்துக்கறாங்க madam, என்னோட distributor. I just looked at her, I said that உன் ப்ராடக்ட்ல குவாலிட்டி இல்லாத இருக்கோ, அதனால தான் they are taking 90 days credit. She was very furious. She was feeling very bad. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? My product is very good. The product is very good, then why the hell are you giving 90 days payment term to your customers, right? And then I told her that these are the techniques 1, 2, 3, 4. எப்போ ஸ்டாக் பண்ணணும், எங்கே ஸ்டாக் பண்ணணும், அவங்க எப்படி பண்ணுறாங்க, போய் உன் ஸ்பையை அனுப்பு, அந்த ஸ்டாக்கில் எப்படிலாம் உன் ஸ்டாக் மூவ் ஆகுதுன்னு பாரு. ஸ்டாக் நல்லா மூவ் ஆகுதுன்னா டிமாண்ட் மோர், better cash flow terms, right? So financial discipline is coming in multiple forms, okay? First one is in terms of
நம்ம வாங்குகிறோம் ஒரு பொருள், அதை வச்சு நம்ம வேல்யூ ஆட் பண்ணி ஒரு பொருள் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாங்குகிற கிரெடிட் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு சப்ளையர் வந்து 80 days கிரெடிட் கொடுத்தாங்க, ரைட்? 80 daysல நான் வந்து அந்த 80 days கிரெடிட்டை 3 தடவை ஐ வில் டூ அ ரோல் ஓவர். தட் மீன்ஸ் 3 times I can do a sales turnover. Right? So it is very, very important to ensure that you are able to get a very good credit term from your supplier to make the product, right? But then when you sell the product, ensure that the product quality is good. Nega product பண்றீங்களோ service பண்றீங்களோ எது பண்ணாலும் packaging has to be attractive and your product has to be ekdam first class, right? And that quality has to speak for itself. Quality நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 90% of the challenge is done, okay? 90% because you know that your customer will be very happy and they will come back to you, right? So அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் தான், ரைட்? வயபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. வயபிலிட்டினா என்ன? நம்பகத்தன்மை, உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நம்பகத்தன்மைக்கு உருவாக்கணும். செகண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதை தக்க வைக்கணும், ரைட்? 3வது ஸ்கேல். ஸோ மெயினாக அந்த வயபிலிட்டி ஸ்டேஜ்லையும் சஸ்டைனபிலிட்டி ஸ்டேஜ்லையும் நீங்கள் வந்து உங்களோட ஓன் கேஷில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஏன்னா இந்த பிஸ்னஸஸ் எல்லாமே அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஹைடெக்காக நான் ஒரு டீப் டெக் சயின்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரோட்டோடைப் பண்ணுற மணி இருந்ததுன்னா போய் உட்காருங்க, எல்லா கவர்மெண்ட்டில் இருக்க கிராண்ட்டு மானியம் எல்லாத்தையும் வாங்குங்க. சிவராஜா சார் இருக்காரு, நிறையா கிராண்ட் கொடுத்துட்ருக்காரு, போய் அவர் ஆஃபீஸில் போய் உட்காருங்க, ரைட்? Go and take money, ask, demand money if your product is very good, right? Because see, POC பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்ப் தேவை, அப்போ நீங்கள் கூச்சமே படக்கூடாது. பட் ஒன்ஸ் யூ டூ த POC அண்ட் ஆல் தட், யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யுவர் ப்ராடக்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் காஸ். அதனால நிறைய ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓன் கேஷில் ட்ரை பண்ணணும். செகண்டில் ஓன் கேஷில் பண்ணி கொஞ்சம் ப்ராடக்ட் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு கொஞ்சம் கிராண்டோ யூனோ குறைஞ்ச வட்டிக்கு கடன் கிடைக்குதான்னு பார்க்கணும். எங்களுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு டெல்லியிலேருந்து 5%க்கு எனக்கு ஒரு 3.5 கோடி கொடுத்தாங்க, ரைட்டா? அந்த 3.5 கோடியில் எங்களோட ஓன் சார்ஜரை நாங்கள் டெவலப் பண்ணோம் இந்தியாவில். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பல விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ வந்து டெடிக்கேட்டடாக ரைஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே வெரி வெரி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நாங்கள் ஆண்டர்ப்ரனர் இருந்தப்போ எங்களுக்கு இல்லவே கிடையாது, ரைட்? ஸோ ஆல் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் தட் ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு விதமான சேலஞ்சஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். அண்ட் ஒரு சேலஞ்சஸுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நீட் இருக்கும் ஃபண்டிங்க்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரியணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பேசிக்காக they just talk and do business. No, finance means numbers. You have to sit, put in an Excel sheet whether to see the in and out works. ஓகே, அங்கே ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் இருந்தால் அது ஸ்டாக்காக பார்க்குறது பணமாக பார்க்கணும். இது எத்தனை நாள் அங்கே உட்காந்துட்ருக்கு, எத்தனை நாள் வந்து அதுக்கு கேஷ் நமக்கு இது பண்ணிகிட்ருக்கோம், ஆல் திஸ் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ் ஆஃப் கம்பெனிஸில் எல்லா இதுக்கும் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று 2 சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து ஒரு நல்ல ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்கணும் கம்பெனிக்கு. ஓகே, நீங்கள் வந்து 10 லட்சம் பண்ணுறீங்களோ, 50 லட்சம் பண்ணுறீங்களோ, 1 கோடி பண்ணுறீங்களோ, இப்போ 10 லட்சம்னா நாமளே மேனேஜ் பண்ணிக்கலாம், ரைட்? பட் த மொமெண்ட் யூ ஆர் காசிங் க்ரோஸ் அண்ட் ஆஃப் த பிஸ்னஸ், யூ ஹாவ் டு ஹாவ் அ வெரி வெரி குட் ஃபினான்ஸ் மேனேஜர், நம்பர் 1. நம்பர் 2 இஸ் தட் when you have a very good finance manager, that financial discipline of ensuring that you kind of manage the books of accounts very well. நிறைய இந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னா இந்த பர்சனல் இன்டர்வரன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கேஷ் கம்பெனிக்கு பர்சனல் கொஞ்சம் எடுத்துக்கலாமே அந்த மாதிரி. நோ, பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ், பர்சனல் இஸ் பர்சனல், cannot combine both, right? And the last is that I wanted to tell to everyone here, you can 12 வருஷம் தொழில் பண்ணோம் நாங்களாம், என்னோட செக்கு ஒரு நாளைக்கு பவுன்ஸ் ஆனது கிடையாது. Discipline, right? Because there is credibility. Your net worth is determined by how you manage your finances, right? So it is very important that the financial challenges is multifaceted. It comes in all forms. சேல்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் ஃப்ளோ சரியாகும். சேல்ஸ் நல்லா இல்லைன்னா நீங்கள் போய் பாரோ பண்ணுவீங்க, சேல்ஸ் முடக்கம் இருக்கும். அதனால் ப்ராடக்ட்டை நல்லா குவாலிட்டியாக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கேல் த கம்பெனி. ஸோ இஃப் யூ ஹவ் டன் 10 lakhs this year, the next year target should be 15 lakhs or 20 lakhs. So you have to put deadline for yourself and you have to raise it up. And it is very important that you also have a mentor for your company, right? Because நிறைய பேருக்கு ஃபினான்ஸ் பார்த்தா பயந்துருவாங்க, ரைட்? ஸோ லைக் உஷா மென்ஷன்ட், வென் ஃபேக்ட்ரிக்கு எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வரப்போ எங்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. முதல்ல சார் தான் கேட்பாங்க, நான் தான் சார் வாங்கன்னு சொல்லுவேன், ரைட்? பிகாஸ் பீப்புள் வில் நாட் even look at you, man. கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க ஃபேக்ட்ரிக்கு வரவங்களா. இட்ஸ் வெரி சேலஞ்சிங், 2006-07 இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? சார் நான் தான் சார் வாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் the men come and see your factory and know that you are the decision maker and you can make a difference, believe me, they will be with you to support you always. So I just wanted to tell all the women entrepreneurs, we have all done it in some format. You can also do it. We are all here. Take help, talk to people and ensure that you make a business viable, sustain it and scale it.
the one point that she said that you should, every woman entrepreneur has to take into their mind, know your numbers. Know your numbers. If you do not know your number and somebody else in your company knows your number, then you are not the entrepreneur. So please know your numbers. Enna number in even in the, sleep, if I wake you up, enna number idu, you should be able to say that. Appadi you should be train yourself. So that's taking from that, we move on to operations, sir. Ma'am has mentioned that let's be a little generic in terms of operational challenges that entrepreneurs face. Because whether it's women entrepreneurs or men entrepreneurs, what I have noticed is up to a certain level, they grow automatically with little bit of guidance, something they'll grow. But when it comes to scale, that is where issues start coming in. And you start finding problems operationally. So what would you say are the few operational that most entrepreneurs face? And if there's anything specific that women entrepreneurs face that you don't see men entrepreneurs facing, that would be something that I would like to know. Yeah, maybe it's a good question, ma'am. Like I can share one. While we are proud that we have 50% women entrepreneurs in startups and 14% of the overall women entrepreneurs in India are in Tamil Nadu. See, இப்போ வந்து நம்ம நிறைய இந்த யூனிகார்ன்ஸ் பற்றி பேசுகிறோம். Companies valued at $1 billion. Unfortunately, the data says close to 1% or less than 1% are women. So that shows that when it comes to scale, the concept of scaling, yeah, in India compared to the US or China or any other developed nations, even the men folks who are into the startup founders or any companies, they are quite skeptical about scaling. We are good entrepreneurs, but we are bad in scaling. As a culture, we have that problem for both genders. அதுவும் நீங்கள் விமனுக்கு வரும்போது இன்னும் கூட அது கம்மியாக இருக்குது. தட்ஸ் வை திஸ் பிக் டேட்டா we feel proud as a country that we have close to 130 odd unicorns, but hardly one or two, I think, founded by women. So இது ஒரு இண்டிகேஷன். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, I think in order to build an idea, you have to break some ideologies. So that is the fundamental thing. So unless you solve the fundamental problem, any peripheral problems, if you solve this and that, I don't think that we will reach anywhere. See, for example, நம்ம வந்து ரொம்ப வெளியே போகாமல் ஐடியாலஜிஸ் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம வந்து எகெயின் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ் பற்றி பேசுகிறோம். அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் நிறைய நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம இந்த ஜெண்டர் பயாஸோ எல்லாமே நம்ம அதில் வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ நான் இதை ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணாமல் நான் என்னோட பர்சனல் லைஃப்லேயே நான் சொல்லலாம். மை வைஃப் இஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட் வித் அ லீடிங் இங்கிலீஷ் டெய்லி. In fact, I'm a first generation entrepreneur. I was struggling a lot for a long time. Now I'm 52 years now. Till my say 38, 39 years வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா I was really struggling even to earn the basic things through my company. So many failures, one or two success in the மாதிரி. So my wife was the breadwinner. ஆனால் எந்த விதமான, and she is more qualified than me. She enjoyed more prominent position in the society. She is a senior journalist with Times of India. ஸோ எல்லாம் இருந்தாலும் கூட, என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அவங்கள பார்த்த பார்வை வந்து வீட்டில் எல்லா வேணாலும் அவங்க தான் செய்யணும், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும், அவங்க வந்து நமக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து என் மனசுக்குள்ளே வந்தது இல்லைங்களா. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து தென் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் இன் மை மிட் 30s and early 40s, then only I started my entrepreneurial promotion NGO called Native Lead Foundation. Then I was going to colleges and I was talking to children. You must become entrepreneurs, அது இதுன்னு சொல்கிறோம். அதில் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. சார், எப்படி எங்களுக்கு வந்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், ஐம் ஃப்ரம் மதுரை, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நாங்கள் எப்படி வெளியே வரதும் போது நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து யூஸ் டு பவர்ஃபுல்லாக பேஷனேட்டாக வந்து சொல்ல, நீங்களாம் வெளியே வரணும் அப்படி இப்படிலாம் சொல்லுது. பட் பேக் ஆஃப் த மைண்ட் வந்து நான் உட்காந்து யோசிக்கும் போது, நான் அதை பண்ணுறேன்னா
அப்படிங்கிற கொஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக வந்து மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிச்சு. Then I started introspecting what kind of value I'm giving to my wife. She is, at every parameter, she is superior than me. I'm not superior than her in none of the parameters. So, அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறோம். So, what is the reason அப்படின்னு போகும்போது, then I must say here, I mean, don't, misunderstand. Then only, I started reading Periyar. Then only I found that why this ideology has, evolved into the society, right? And then I changed totally. The personality I am today is not what I am at my 38 or 40. So in the transformation, so what the point I am telling you now, lot of my friends are also like that. Even if I used to, assess my classmates, half of them are, they transformed. இப்போ என் பொண்ணு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are in a different world. Same family, born to me and my wife, we brought up, but அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் வந்து போயிட்டு கொஞ்சம் ஒரு லேட்டாக போயிட்டு வந்து ஒய்ஃப்ட்ட சாப்பாடு எடுத்து வைப்பேன், நீ போய் எடுத்துக்க மாட்டியான்னு கேட்குறா. But that is today's generation. We are going through a transformation. பட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ஐ திங்க் தட் இஸ் வை மேடம் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த கன்வர்சேஷன்ஸ் வந்து தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கு, நாட் வித் உமன் பட் வித் மென். ஏன் நம்ம அதை பண்ணணும், ஏன் நம்ம வந்து ஒரு இதை எடுக்கக்கூடாது, ஏன் அந்த ஈகோ வருது, ஏன் அந்த ஐடியாலஜிக்குள்ள நம்ம போகிறோம். நம்ம அம்மாவை பார்த்து பாட்டியை பார்த்து அந்த ஐடியாலஜிக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடும். நம்ம ஒய்ஃப் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அது வந்து இயல்பாகவே வந்து நம்ம பொண்ணுங்கள்லாம் மாறிட்டாங்க. நம்ம எந்த இதுவும் கொடுக்காம, எந்த ட்ரைனிங்கும் எந்த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐ நோ மை டாட்டர் இஸ் ஸோ ஃபெமினிஸ்ட் அண்ட் ஷீ வில் நெவர் அக்செப்ட் எனி திங். நீ வந்து டவுரி கொடுத்தா எனக்கு கல்யாணம் பண்ணுவேன், வேண்டவே வேண்டாம், சரியா, நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு வர்ற ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. எனக்கு உண்மையிலே வந்து ஐ கூட நான் சொன்னேன், யாராவது லவ் பண்ணி வாங்கம்மா, எனக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு மேம். அதனால வந்து சாரி, நீங்கள் கேட்ட கேள்வியை மறந்துட்டேன் நான். I got that. So this is called diversion, sir. Yeah. No, I think it is a useful diversion because agreed. This transformation is what happening now. Only thing is, we have to carefully navigate that and bring that in a meaningful way. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஆப்ரேஷனல் ப்ராப்ளம் நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்க. இந்த ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு சால்வ் ஆகும். பட் இது ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும். ஐ திங்க் we don't have to worry about the next generation because they are well இது. But still I'm worried about my son because the way he looks at the society is entirely different rather than my daughter. He is comparatively very conservative. But my daughter is very forward thinking. I did this study with so many of my friends' families, same thing. Girls are extraordinarily superpowered now. I think soon we'll be starting a tea and rice men startup council. I'll pause here. I'll take that. We hope to see that soon when we have a tea and rice men startup foundation. I hope sometime in my lifetime I get to see that. Regina, taking this forward, you run quite a big organization with lots of moving parts and all of that. I'm sure you face operational challenges when it comes to scale. Okay, sorry. You face a lot of operational challenges. Yeah. One thing, like Menaka mentioned, right? The question of, do you have, juniors talking about, do I respect a woman boss, right? There are also a gender bias of keeping that, traditionally you do not give your daughter the business, right? There are these gender biases plus these issues that come into operational issues also. How have you tackled it and how have you helped? So when I was reading your bio, it said you helped your business grow from a certain size to a scale. So when it comes to scale, what is it that helped you grow and what kind of operational challenges have you faced which has helped you and what has helped you push through that? I would just say I had a good mentor.
I had my dad, who's a mentor, and he brought me up in such a way that I could face the world. That's very important. That's why actually I said it starts from home. As Sir said, I could see my son in a different perspective, but my daughters in a different perspective. That's because what the family has taught them, what the institution in which she has studied or excelled has taught them the way to live in this world, right? Operation, as coming to your questions, yes, when I miss my dad now, when he passed away, I also felt like a startup. I felt like a startup. Even though he's taught me how to tackle this world, once you alone get out and face the world, we will know like how much challenges my dad would have done. That gave me a more motivation, yes, even I can do. When he could do it, even I could do. Because he has already showed me that yes, this is what you have to do. Mold it. You have to bring it to what I had done it. So motivation is already set. Your target is already set. Your goal is already set. So that's what I said. Once we have a passion in what we are doing, there is no gender bias or there is no difficulty. There is no saying like, you go speak, I go speak. Everyone has the opportunity to speak. Now everybody has the freedom to speak also, right? It's not like before. Every nook and corner, for example, we also have grievance cells. We have counselors for each class. We have counselors where students can go and address what are they facing. So these are small things which you set up in an institution where students can come forward and learn how I'm going to face the world. Only just giving a degree is not going to help them. How to mold them to fly high, how to mold them to become a startup, how to mold them to become an entrepreneur starts from your learning, from your education, plus your family. So family has to support girls. That is what I've meant. It is whoever it is. If you're going to give your business to your boy, it's going to be the same thing if you're going to give it to your daughter. So the same thinking should also be there, right? So I think we've finished discussion enough of our talk to you. If you have any questions that you'd like to ask the audience, to the panel, please, if you can, anybody having, please raise your hand. Okay, Dipendu. Nandri, my question is for Shivaraja, sir. So I understand, I had been following you on LinkedIn for quite some time, and I appreciate the good work that you are doing for the startups in Tamil Nadu. So I'm curious that any of your startups are looking for international expansion and how you're trying to help them. Because I believe there's a lot of things that have come up in the latest foreign trade policy with respect to exports. So, so certain percentage of your startups, because considering, Tirupur and Coimbatore, these areas erode, and Vellore as well, right? There's a huge export opportunity. So are you doing something for these startups in this space of around, say, exports from India? Yeah, so, it's a business-like question, but still, I'll briefly answer. Startups have different offerings. Sometimes we can't, generally, call them as exporters, because normally exporters, a typical exporter is coming under the MSME sector. But some of the new age startups newly growing startups like, manufacturing startups, they are also, in robotics, so many other Internet of Things, and some food products also, the D2C kind of products, they are also looking at markets. So what we are doing is that we are setting up licensing offices in various places across the world. The first phase will be launching in Dubai, Singapore and US. So we are already working on these lines where we have, we'll be having partners there and maybe a business center there. And any startup companies wants to expand their businesses in those regions. For example, if it is a Middle East region, we can arrange free consultation for 1 hour consultation with experts. So if they want to establish a company or if they want to reach out to a particular potential client or raise funds through a potential agency, so we can help them, connect with those agencies. So this facilitation we are doing, sir. This is what currently we are doing. Appreciate your thoughts, sir. Thank you.
Anybody else? Just to point out, with Startup TN and TN Rise, we are working for women entrepreneurs who are willing to export. Please do reach out to TN Rise also. There are schemes and processes being put in place there also. So let me just sell TN Rise for a second. Anybody else? And also, just when I'm in the mood, for any financial challenges, there are grants, financial linkages, and other things available for women entrepreneurs. As you've seen, we've signed 2 agreements for also with HP and Flipkart. We've got service providers. We've got a lot of mentors. As many of them have mentioned, there are mentors. So any of you looking for mentors, for service providers, for growing your business, if you're a woman entrepreneur, please reach out to TN Rise and we'll help you with that. Any other questions? I don't think so. So thank you audience for listening patiently and not going to sleep. Thank you the organizers for having us here and for having us be a part of your panel. Thank you so much. And thank you to the panel. We wholeheartedly thank you all on behalf of TN Rise. உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் தொழில் முனைவோருக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துள்ளது. சமூகமோ பொருளாதாரமோ உளவியலோ எங்கிருந்து எந்த தடை வந்தாலும் அதனை தாண்டி சாதிப்பதற்கான வார்த்தைகளாக இந்த அமர்வு அமைந்திருந்தது. Now it's time to felicitate our panel guest. திருமிகு உமா மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு உஷா பாலியத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. TNRTPயின் டெபுட்டி சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் திரு தர்மராஜ் அவர்களை அழைக்கிறோம். திருமிகு திவ்யா ஸ்வப்னாராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. திருமிகு ஹேமா அண்ணாமலை அவர்களை சிறப்பிக்கும் தருணம் ஹரிஹர சுதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு ஹேமா அண்ணாமலை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஹரிஹர சுதன் அவர்கள். டாக்டர் ரெஜினா முரளி அவர்களை சிறப்பிக்கும் தருணம் சிறப்பிக்கிறார்கள் ஆனந்த் அவர்கள். இயக்குனர் தலைமை செயல் அதிகாரி ஸ்டார்ட் அப் டிஎன் திரு சிவராஜா ராமநாதன் அவர்களை சிறப்பிக்கிறார்கள் ஜெகன் அவர்கள். டாக்டர் மேனகா மகேந்திரன் அவர்களை சிறப்பிக்கும் தருணம் சிறப்பிக்கிறார்கள் உமா மகேஸ்வரி அவர்கள், சிஇஓ டிஎன் ரைஸ். சிறப்பு அமர்வில் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய நிகழ்வில் நன்றி உரையாற்ற டிஎன் ரைஸ் சிஇஓ திருமிகு உமா மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு,
இவ்வளவு பேருடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு, அதோடு சேர்ந்து டிஎன் ரைஸோட இந்த லான்ச் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆர் Additional Chief Secretary to Government, Rural Development and Panchayat Raj Department, Thiru Gangdeep Singh Bedi IAS, for being here with us. I would like to deliver my gratitude to Srimati S. Divadarshini IAS, Chief Executive Officer, TNRTP, and MD, TN Rice. I also extend my warm thanks to Srimati Shreya P. Singh IAS, Chief Operating Officer, TNRTP. டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனாக விமனை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவங்களோட ஆண்டர்ப்ரனரியல் வெஞ்சர்ஸ்க்கு எல்லா விதமான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தால் கூட we are not an entity without TNRTP support. I would like to deliver my thanks, my sincere gratitude to TNRTP team, all the deputy COOs of TNRTP, all the officers of TNRTP, and also the young professionals of TNRTP who had put in a lot of efforts in making this event a grand success. I also would like to thank the panelists for adding more value in terms of delivering the nitty-gritties, real-time nitty-gritties of women being faced in the entrepreneurial ventures. Thank you so much for being with us. I also would like to call in for a stakeholders meeting after this, where I want to see all the stakeholders once again. We'll catch up soon, and we would like to work closely with each and every one of you, taking all kind of supports for the TN Rice and the Women Entrepreneurs Development. Thank you so much. I also would like to keep you posted that snacks or high tea is being arranged in hall number 6. So kindly join us for the same. And wishing you all the luck, and we look forward to working with every one of you. Let us all rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. எல்லாருக்குமே ஹை டீ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் எடுத்துக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மனமார்ந்த நன்றியினை டிஎன் ரைஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.